கேரிங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து 1997 பார்த்தீங்கன்னா சோனா மௌரிங் அப்படின்ற ஒரு பர்சனு இவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூக வலைதளங்கள்லாம் இல்லைல்ல. ஸோ இவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்களே ஒரு சும்மா ஒரு இணையதளம் மாதிரி உருவாக்கி வச்சுருந்தாங்க. அதில் இவங்களுடைய சொந்தக்காரங்க இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எப்படி இருக்கீங்க என்னாச்சு எதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த பாப்பா பிறந்த ஒரு 9வது நாள்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க இறந்துட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய வருத்தத்தை அவங்களுக்கு கொடுக்குது. ஒரு வருடங்களுக்கு சில வருடங்கள் கழியுது. பட் அந்த கேரிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால அந்த வலைதளத்தை மட்டும் அவங்க அப்படியே வச்சுருக்காங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதை சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே அது அப்படியே பிரபலம் அடைய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அது பயங்கர ஃபேமஸ் ஆகும் போகுது. ஸோ இந்த கேரிங்கிற ஒரு மேட்டரு எல்லாரோட லைஃப்லையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வேர்ல்டு வைடில் இணையதளவாசிகளால் இது வந்து அனுசரிக்கப்படுது. நல்லா யோசிச்சு பாருங்களேன். இந்த கோவிலுக்கு போகிறவங்களா இருக்கட்டும், இல்லாட்டி ஏதோ ஒரு நம்பிக்கையை தேடி போகிறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே தேவை என்னன்னா ஒரு கேரிங்கான ஒரு பர்சன் இல்லையேன்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் கூட்டு குடும்பமாக இருந்தோம். அப்போ ஒருத்தர் பிரச்சனைனாலும் இன்னொருத்தர் வந்து